ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம மீண்டும் உங்களை கேகேபி சேனலுக்கு உங்களை வருகனை வரவேற்கிறேன். ஸோ இது ஒரு 2 டேஸ்லேருந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வர்றது வந்து முன்னாடி ராகம்னா என்னென்னு பார்த்தோம், தாளம்னா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம மியூசிக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ராகம்னா எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு தாளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் என்னென்ன தாளங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு தாளத்தில் ஒரு நடைகள் அப்படி சொல்லி என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து கால்கள் இருக்குது, சரியா? சாதாரணமாக நம்ம நடக்கிறதுக்கு கால்கள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு இடத்துலேருந்து நம்மளுக்கு தேவையான நம்ம உட்காந்துருக்க இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம தேவையான இடத்துக்கு நகர்ந்து போய்க்கிறோம். அதன் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னது கால். ஸோ இதே மாதிரி தான் பாட்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிற விஷயம் என்னென்னா இந்த தாளங்கள். ஸோ தாளங்கள் இருக்க போய் தான் இந்த பாட்டுங்கிறதே அழகாக போய்கிட்டுருக்கு. ஸோ இதில் தாளங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7 தாளங்கள் சொன்னோம். ஸோ 7 தாளங்களையுமே அதனுடைய அங்கங்கள் என்னென்னு பார்த்தோம். அந்த அங்கங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? சரி, இதில் நடைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நடைகள் அப்படின்னா நார்மலாக நம்ம நடக்கிற இதே கால்களை வந்து நம்ம ஒவ்வொரு விதமாக செப்பல்ஸ் போட்டு நம்ம எப்போதும் போல நடக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் மாற்றி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ராஜா மாதிரி ஒரு மனசில் பாவனை, ஒரு கற்பனையான ஒரு கேரக்டரை யோசிச்சுட்டு நம்ம நடக்கும்போது நம்ம டோட்டலி சேஞ்ச் த வாக் ஸ்டைல் மாறிடும், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் ஒரு தாளத்தில் நம்ம நார்மலாக 6 தாளமே போட்டாலும் அதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் பண்ணுற ஒரு சின்ன ஸ்டைல் தான் நடைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 டைப்ஸில் இருக்குது. ஸோ என்னெல்லாம்னா திஸ்ர நடை, சதுஸ்ர நடை, சங்கீத நடை, கண்ட நடை, மிஸ்ர நடை அப்படி சொல்லி ஒரு 5 நடைகள் இருக்குது. ஸோ இந்த நடைகள் சொல்லுவாங்க, ஜதிகள் சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து நடைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், சரியா? சரி, இன்றைக்கி இந்த நடைகளில் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு தாளத்துலேயும் பூர்த்தி பார்த்தா அது எப்படி இருக்கும். அதாவது எல்லா தாளத்தையும் இன்புட் பண்ணதை விட நான் ஒரே ஒரு தாளம் 6 தாளத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அது வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த தாளங்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, முதல்ல 6 தாளம். 6 தாளத்தோட அங்கங்கள் என்ன? ஒரு லகு, 2 திருதம். சரி, இதை நம்ம திஸ்ர நடையை வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். திஸ்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே 3ன்னு தான் கணக்கு. ஸோ அந்த 3 எப்படி உள்ள நடைகளை பூர்த்தி போடுறவங்க பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்த 6 தாளம் சதுஸ்ர ஜாதி 6 தாளம் உள்ளே போகிற நடை வந்து என்னென்னா திஸ்ர நடை. ஓகேவா? ஜாதிகள் வந்து சேர்றதுனால லகுவோட எண்ணிக்கை மாறுமே தவிர உள்ளே இருக்க நடைகள் வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த நடைக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இதை வந்து எப்படி சொல்லுது, ஒவ்வொரு தாளத்துக்கு ஏற்றப்பல இது மாறுபடும். ஓகேவா? சரி, இப்போ இது உங்களுக்கு நான் முதல்ல 6 தாளம் எப்படி போடலான்னு ஒரு வாட்டி இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். முதல்ல கையை எடுத்துக்கோங்க. 1 2 3 4 லகு முடிஞ்சிருச்சு. 1 2 1 2. ஸோ என்ன முடிஞ்சிருச்சு? 2 திருதம் போட்டாச்சு, ஒரு லகு போட்டோம். ஸோ இப்படி தான் என்ன ஆச்சு? ஒரு லகு அப்புறம் ஒரு 2 திருதம் போட்டு நம்ம முடித்தோம் இல்லையா? ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம என்ன போட்டோம்? சதுஸ்ரமாக போட்டோம். தக்க தீமி 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 தக்க தீமி. ஸோ இதான் என்னது? 6 தாளத்தில் உள்ள சதுஸ்ர நடை. அதாவது 4 நாளாக கொண்டு போகிறது. இப்போ இதை 4 நான் 3 ஆக்குறேன். எப்படி 3 ஆக்கலாம்? இப்போது தக்கிட்ட 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 இப்படி மாறுது. ஸோ போகிற தாளத்தோடைய ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால அந்த தாளத்தோட ஃபுல் பார்ட்ஸுமே என்ன பண்ணுது? ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸு கிடைக்கும். ஸோ இது பேர் தான் நடைகள். ஸோ இதே நடையை 6 தாளத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட நடையை போட்டு பார்க்குறேன். கண்ட நடை எப்படி போடலாமா? கண்ட நடையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா தக்க தக்கிட்ட, அதுபோல் 2 + 3 அந்த ஒரு கணக்கில் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ போடலாம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. அதாவது இந்த அங்கங்களில் அதாவது தாளத்தோட அங்கங்களில் எல்லா உறுப்புகளையுமே இந்த அப்ளை பண்ணிட்டு வந்தால் இந்த நடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். கால்களில் அப்படி தானே, நம்ம கால்களை ராஜாங்கும் போது அது 2 கால்லையுமே யூஸ் பண்ணி நடப்போம். இதே ஒரு கிளவி நடந்து வரான்னா உடம்பை குழுகி அதை நம்ம ஃபுல் பாடிக்கு இன்புட் பண்ணி தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த தாளங்களையும் நடைகளை தாளத்தோட அங்கங்கள் அதோட உறுப்புகள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணி அதை நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன் மோர், இது நான் கண்ட நடையை நான் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஆதி தாளத்தில் தக்க தக்கிட்ட 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 தக்க தக்கிட்ட. ஸோ இப்போ நான் போட்டது ஆதி தாளம் தான். இந்த ஆதி தாளத்தில் இன்னைக்கு திசை நடை பார்த்துருக்கோம், கண்ட நடை பார்த்துருக்கோம், சரச நடை பார்த்துருக்கோம். இன்னும் மீது இருக்கக்கூடிய 2 நடைகளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போடலான்னு கற்றுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாளம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஆதி தாளம் கூட டைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.